மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொட்டவர்களையும் விடமாட்டோம் என முதலமைச்சர் விஜய் பேசியது வெறும் பேச்சாக மட்டுமல்லாமல் செயல்பாடாகவும் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சரின் வீடுகளில் ரெய்டு, அதிகாரிகள் கைது என அடுத்த பூகம்பங்கள் வெடிக்க காத்திருக்கின்றன. அதிரடிகள் இதோடு நிற்காது என கோட்டை வட்டாரம் சொல்கிறது. முதல் கட்ட கணக்கெடுப்பிலேயே 50,000 கோடிகளுக்கு மேல் ஊழல், பார்ட்டி ஃபண்ட் வசூல் என்று தெரியவர அதிர்ச்சியடைந்த தாவேக அரசு அடுத்தடுத்த நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர்கள் பற்றிய விவரங்களையும் சேகரிக்க இந்நாள் முன்னாள் IAS IPS என ஸ்பெஷல் டீம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த டீம் ஆழமாக விசாரித்து ஒரு மெகா ஃபைலை தயாரித்துள்ளனர். அமைச்சராக இருந்தவர்கள் மட்டுமல்லாமல் அவர்கள் துறை சார்ந்த உயரதிகாரிகள் துணை போனதும் முக்கிய காரணம் என ஃபைலில் அண்டர்லைன் செய்யப்பட்டிருக்கிறது. மின் வாரியத்தில் 2021 மற்றும் 2023 ஆண்டுகளுக்கு இடையே 397 கோடிக்கு முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் வழக்கை CBI விசாரிக்க உத்தரவிட்டது உயர்நீதிமன்றம். பத்திரப்பதிவு துறையில் மூர்த்தி அமைச்சராக இருந்தபோது கிராமப்புறங்களில் 10 லட்சம் ரூபாய், சென்னை போன்ற பெருநகரங்களில் 1 கோடி ரூபாய்க்கு அதிகமாக சொத்து பதிவு செய்தவர்களிடம் கட்சி நிதி வசூலிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் அறநிலையத்துறை தொடர்பான பெரிய டெண்டர்களில் திமுகவினர் புகுந்து விளையாடினர் எனவும் சொல்லப்படுகிறது. பள்ளி கல்வித்துறையின் திட்டங்களிலும் கமிஷன் கொடிகட்டி பறந்திருக்கிறது. இதற்காக 5 ஆண்டு இடைவெளியில் சொத்து வருவாய் உயர்ந்துள்ள முன்னாள் அமைச்சர்கள் பட்டியல் வருமான வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறையின் உதவியோடு தூசி தட்டி எடுக்கப்பட்டுள்ளது. அப்படி தயாரிக்கப்பட்ட பட்டியலில் முன்னாள் அமைச்சர்கள் KN நேரு, காந்தி, TRB ராஜா, சேகர் பாபு, கீதா ஜீவன், சிவசங்கர், நாசர், செந்தில் பாலாஜி, மூர்த்தி, MRK பன்னீர்செல்வம், அனிதா ராதாகிருஷ்ணன், முத்துச்சாமி, ரகுபதி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இதில் சொத்து ஆவணங்களின் அடிப்படையில் முதற்கட்டமாக 12 பேரை ஸ்கெட்ச் போட்டு தூக்குவதற்கான பணிகளும் தொடங்கியுள்ளன. இந்த சொத்து குவிப்பு வழக்கை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது என்பதற்கு ஜெயலலிதா, முன்னாள் அமைச்சர் அரங்கநாயகம் ஆகியோர் பெற்ற தண்டனைகளை சாட்சி.